Hello students, வணக்கம். நான் சொக்கலிங்கம், CAD trainer, C-Cube Technologiesல இருந்து. நம்ம SolidWorksல ஒவ்வொரு மாடல் வந்து சூஸ் பண்ணி அதை வந்து வேரியபிள் ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரமா அந்த மாடலை வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதோட கண்டினியூஷனா இன்னொரு மாடல் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த மாடல் என்னன்னா ஹெலிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ரிங். ஓகேங்களா? இப்போ ஹெலிக்கல் எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ரிங்கோட ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துடலாம். ஒரு ஸ்ப்ரிங்கோட பர்பஸ் என்ன அப்படின்னா, அந்த ஸ்ப்ரிங் வந்து கம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவில் அந்த ஸ்ப்ரிங்கை வைக்கிறது மூலயமா அது வந்து லோடை வந்து அப்சர்வ் பண்ணி அதோட ரியாக்ஷன் டைமை கம்மி பண்ணும். ஓகேங்களா? அது மாதிரி இங்கே எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்ப்ரிங்கை ரெண்டு பக்கத்துலேருந்து ஹோல்ட் பண்ணி அதை வந்து எக்ஸ்டேண்ட் பண்ணுவாங்க, அதாவது இழுப்பாங்க. ஓகேவா? இழுக்கும் போது அந்த ஸ்ப்ரிங் வந்து எப்படி டிஃபார்ம் ஆகுது, அகெயின் அதோட ஃபார்மேஷனுக்கு எப்படி திரும்புது அப்படிங்கிறத வந்து இந்த இதில் நம்மளால் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதை வந்து எப்படி மாடல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். இப்போ இதோட டிராஃப்ட் ஃபைலில் பாருங்க, இதில் வந்து நமக்கு 4 ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அதோட ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அதோட டாப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அதோட சைட் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதில் அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் இல்லாமல் இன்னொரு மெயினான விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா ஸ்ப்ரிங் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதை பேசிக்காகவே ஸ்டார்ட் பண்ண போகிறது எதை வச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் டேட்டா அப்படிங்கிறத வச்சு தான். அது என்னங்கிறது போக போக நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ வந்து நான் மாடல் ஸ்டார்ட் பண்ணுறேன். நியூ கமெண்ட்ஸ் வைக்கிறோம். பார்ட்மான் லிங்க் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறோம். டாப் வியூ செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன். எதனால இங்கே வந்து நான் ஒரு சர்க்கிள் போடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்க்குறோம், இது வந்து ஸ்ப்ரிங் இல்லையா? இதை நம்ம எப்படி வந்து சாலிட்வொர்க்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஹெலிக்கல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். அதில் ஸ்ப்ரிங் டேட்டாவில் டயாமீட்டர் ஆஃப் தி ஸ்ப்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பேஸ் டயாமீட்டரை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ இதோட டயாமீட்டர் 50. ஓகே, இப்போ ஃபியூச்சர்ஸில் கர்வ்ஸில் ஹெலிக்கல் அண்ட் ஸ்பைரல் அதை நான் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வேரியஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்குது. இதில் நான் எடுக்க போகிற டைப் என்னென்னா ஹைட் அண்டு பிட்ச். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு அந்த டேட்டாவில் ஹைட் அண்டு பிட்ச் மட்டும்தான் எனக்கு இருக்குது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேட்டாவே அந்த ஸ்ப்ரிங்கோட ஹைட் என்ன, செகண்ட் டேட்டா அந்த ஸ்ப்ரிங்கோட பிட்ச் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹைட் என்னன்னா 72.5, பிட்ச் வந்து என்னன்னா 10 mm. ஓகே, நமக்கு ஒரு பேஸ் சர்க்கிள் வச்சு எனக்கு ஒரு ஹெலிக்கல் வந்து நான் இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா?
அடுத்தது அடுத்த ஒரு கட் செக்ஷன் வந்து போட போகிறோம். அதுக்கும் நான் டாப் வியூ எடுத்துக்கிறேன், ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சர்க்கிள் வந்து இந்த ஹெலிக்கலோட எனக்கு பியர்ஸ் ஆகணும். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ இப்போ இந்த பக்கம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த சர்க்கிளை நான் ட்ரிம் பண்ணணும். ஸோ நான் இப்படி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ரைட். இந்த லைன் இப்போ எனக்கு தேவையில்லை, நான் அதனால் டெலீட் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஹெலிக்ஸுக்குமான ரிலேஷன் பியர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த பாயிண்ட் எனக்கு டிஃபைன் பண்ணணும். இந்த பாயிண்டில் இருக்க டிஸ்டன்ஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோனா 5 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த எண்டில் வந்து ஃபில்லட் இருக்கு. ஃபில்லட் வேல்யூ எவ்வளோனா 5. பாயிண்ட்டை தொட்டோன்னே அது வந்து ஃபில்லட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு இந்த செக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் செக்ஷன் போகிறேன். ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். ரைட் சைட் வியூ ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இங்கே எனக்கு ஒரு லைன் இருக்கு. இதை வந்து கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கும் இந்த லைனுக்கும் எனக்கு ஒரு ஃபில்லட் இருக்கு. ஸோ ஃபில்லட் கொடுத்துக்கிறேன். இந்த லைனும் இந்த லைனும் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லைனோட லென்த் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அகைன் டிராஃப்ட் ஃபைல் போகிறேன். லென்த் எவ்வளோனா 60. இந்த இடத்துல இருக்கு. இதோட லென்த் வந்து 60. ஸோ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு பாயிண்ட் வந்து 60 mm இருக்கணும். அகெயின் லைன் எடுக்கிறேன். இந்த எண்ட் பாயிண்ட்ல கிளிக் பண்ணி அவுட் சைட் ட்ராக் பண்ணி அகெயின் எண்ட் பாயிண்ட்டை டச் பண்ணும் போது வந்து ஆஃப் சர்க்கிள் எனக்கு வந்து கிரியேட் ஆகும். நான் அந்த ஆஃப் சர்க்கிள் கொடுத்துக்கிறேன். இந்த ஆஃப் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து என்னன்னா 12.5. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த எண்டு பாயிண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் ஹரிசாண்டல் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இந்த இடம் வந்து ஃபுல்லி டிஃபைன்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்த லைனை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை மாற்றிக்கிறேன். இந்த செக்ஷன் எனக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் செக்ஷன் போகிறேன். அடுத்த செக்ஷன் போகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா ஒரு பிளெயின் தேவைப்படும். ஏன்னா இந்த ஏரியாவிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்போது ஒரு பிளெயின் எடுத்துக்கலாம். டாப் வியூ, ரெஃபரன்ஸ் பிளெயின். இதோட ஹைட் என்னன்னா 72.5. இது வந்து அந்த ஹெலிக்ஸ் போட்டோம் இல்லையா, அதோட ஹைட். ஓகே, இப்போ இந்த பிளெயினை கொடுத்து ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறோம். நம்ம பாட்டம் சைடு என்ன பண்ணோமோ அதே தான் வந்து டாப் சைடும் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அகெயின் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம்.
எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய சர்க்கிளை நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த லைன் எனக்கு வேணாம், நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டும் இந்த ஹெலிக்ஸும் கொடுத்து பிஎஸ் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஹரிசாண்டல்னு ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன் இருக்கனால எனக்கு பிஎஸ் வந்து வரலை. நான் ஸோ அந்த ஹரிசாண்டல் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பிஎஸ் வந்து வந்துருச்சு. ஓகே கொடுத்துட்டு இந்த எண்டில் எனக்கு ஃபில்லட் இருக்கு, அந்த ஃபில்லட்டை பண்ணுறேன். இந்த பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட் எனக்கு 5 mm கேப்பில் இருக்குது. அதை கொடுத்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு கட் செக்ஷன் வந்து இங்கே முடிஞ்சு. பிளெயினை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். என்ன ரீசன்னா எனக்கு பிளெயின் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அதனால நான் ஹைட் பண்ணிக்கிறேன். அகெயின் வந்து ரைட் சைட் வியூ போய்க்கிறேன். ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இந்த லைனை மறுபடியும் நான் வந்து கன்வெர்ட் என்டிட்டி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். பாட்டமில் பண்ண அதே டைமென்ஷன்ஸ் தான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறோம். பட் என்ன ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும்னா, நான் வந்து இதோட எண்டு பாயிண்டோட ஹைட் கொடுக்கும் போது இந்த ஹெலிக்ஸோட ஓவரால் ஹைட்டையும் சேர்த்து கொடுக்குறேன். ரீசன் என்னன்னா, எனக்கு பிளேனை வந்து நான் ஆஃப்செட் பண்ணனால எனக்கு அந்த வேல்யூவும் கொடுக்கும் போது தான் எனக்கு ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகும். அதனால நான் கொடுத்துக்கிறேன். அதாவது ஹெலிக்கோட ஹைட் என்னன்னா 72.5 ப்ளஸ் எனக்கு இந்த செக்ஷனில் ஹைட் எவ்வளோ வேணும், 60 mm. ஸோ அதை கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துக்கும் இங்கேயும் ஒரு ஃபில்லட் வரும், அதோட ரேடியஸ் 5. அகைன் இந்த லைன் வந்து இதுக்கான பர்பஸ் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு, அதனால நான் இதை கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிக்கிறேன். மறுபடியும் லைன் எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட்ல செலக்ட் பண்ணி நான் வந்து ட்ராக் பண்ணிடுறேன். ரிட்டன் இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இது சர்க்குலராக வரும். அந்த சர்க்குலர் இப்போ இந்த ஆர்க்கோட ரேடியஸ் வந்து எனக்கு 12.5. எனக்கு இந்த பாயிண்ட்டும் ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட 2D ப்ராசஸ் எனக்கு முடிஞ்சு. இப்போ நான் வந்து இதை என்ன பண்ணி வந்து ஸ்ப்ரிங் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்வெப்ட் அதை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸ்வெப்ட் யூஸ் பண்ணணும்னா அதோட பேசிக் என்னென்னா, ஒரு பாத்து ஒரு ப்ரொஃபைல் வேணும். இல்லைனா அதில் இன்னொரு டைப்பில் உங்களுக்கு சர்க்குலர் ப்ரொஃபைல் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, பாத் மட்டும் எதுன்னு தெரிஞ்சால் போதும். அதோட ரேடியஸ் கொடுக்கறது மூலியமாவோ டயாமீட்டர் கொடுக்குற மூலியமாவோ உங்களுக்கு நீங்கள் ஸ்வெப்ட் வாஷ் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இது வந்து எத்தனை டயக்ராமாக இருக்குன்னு பார்த்தோம்னா, மொத்தமாக ஒரு 5 டயக்ராம் இருக்குது. 5 டிஃப்ரெண்ட்டான டயக்ராமை பார்த்தா என்னால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன ஃபியூச்சர் யூஸ் பண்ணி இதை பண்ண முடியும் அப்படின்னா, கர்வ்ஸில் காம்போசிட் கர்வ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா, இது என்னன்னா, கர்வ்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரே கர்வாக ஜென்ரேட் பண்ணி தரும். எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். ஹெலிக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன், செக்ஷன் 2 செக்ஷன் 3, அதே மாதிரி பாட்டமில் செக்ஷன் 2 செக்ஷன் 3, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, எனக்கு இந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாத்தை வந்து எனக்கு காம்போசிட் கர்வ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ ஸ்வெப்ட் பாஸ் போய்க்கிறேன்.
இதில் செகண்ட் டைப் சர்க்குலர் ப்ரொஃபைல். ஏன்னா எனக்கு வந்து காயில் தான் இல்லையா, அதனால் சர்க்குலர் ப்ரொஃபைல் கொடுத்துக்கிறேன். அதோட டயாமீட்டர் வந்து 7. ஸோ நான் வந்து பாத்தை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்க, எனக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த காம்போசிட் கர்வை ஹைட் பண்ணிக்கிறது மூலிமா அதோட அவுட்புட் வந்து நல்லா தெளிவாக தெரியும். நம்ம இதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு எக்ஸ்டென்ஷன் ஸ்ப்ரிங் வந்து ஃபினிஷ் ஆயிருச்சு. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக மாடலிங் பண்ண முடியும். இப்போ நான் சொல்லி கொடுத்துருந்த இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.